சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது என்னவென்றால், சமீபத்திலே உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு முக்கியமான தீர்ப்பு தான். இது எந்த விதத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது என்று நீங்கள் கேட்டால், ஒரு கூட்டு குடும்பத்திலே ஒரு சில சகோதரர்கள் தந்தை உயிரோடு இருக்கும் போதே ஒரு விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்துவிட்டு அதற்காக பிரதிபிரயோஜனமாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் தன்னை குடும்பத்திலிருந்து துண்டித்து கொண்டதற்கு பிறகு அந்த தந்தையும் மீதம் இருக்கிற குடும்பத்தோடு இருக்கிற அந்த மற்ற மகன்களும் ஒரு கூட்டு குடும்பமாக தொடர்ந்து இயங்கி வருகின்ற போது அவர்களுக்குள்ளே பாக பிரிவினையும் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பிரிந்து போன விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்த சகோதரர்கள் மீண்டும் தந்தை இறந்ததற்கு பிறகு வந்து தந்தையினுடைய பாகத்திலே பாகம் கோர முடியாது என்கின்ற விதத்திலே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த சமீபத்திய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்ற நீதியரசர் விக்ரம்நாத் அவர்கள் இந்த தீர்ப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இதிலே தெளிவாக சொல்லுகிறார். அதாவது சிவில் அப்பீல் நம்பர் 3934/2006 அஞ்சப்பா வெர்சஸ் நஞ்சுண்டப்பா என்கின்ற ஒரு பதிவு லைவ்லா என்கின்ற அந்த இதழிலே இது பதிவாகி இருக்கிறது. அதாவது இதனுடைய சாராம்சம் என்ன என்றால், ஒருவர் கூட்டு குடும்பத்திலே இருந்து பணம் பெற்றுக்கொண்டு தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறார். ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் மூலம் அவர் கூட்டு குடும்பத்திலிருந்து தன்னுடைய உறவை துண்டித்துக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு அவருடைய தந்தைக்கும் அந்த இருக்கிற மற்ற 2 சகோதரர்களும் தான் அந்த கூட்டு குடும்பம் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள். அந்த தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த கூட்டு குடும்பம் என்பது அந்த பாகப்பத்திரம் எழுதி கொடுக்காத மற்ற சகோதரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் அந்த தந்தையினுடைய அந்த மனைவி, அதாவது இந்த மகன்களுடைய தாயார், இவங்க தான் வந்து அந்த கூட்டு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த விடுதலை எழுதி கொடுத்தவர்கள் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டது என்றால் அந்த ஆவணத்திற்கு எதிராக எந்த சாட்சியங்களும் விட முடியாது. அது வந்து ஒரு கான்ட்ராக்ட், அது வந்து எந்த விதத்திலும் செல்லாது என்று சொல்லிவிட முடியாது என்று அந்த தந்தையினுடைய பாகம் ஒரு நோஷனல் பார்ட்டிஷன் என்பது போல அந்த தந்தையினுடைய 3இல் 1 பாகம் இருக்குது அல்லவா, அந்த 3இல் 1 பாகத்தையும் இந்த இவர்களுக்கு கோபாசனரி என்கின்ற முறையிலே இவர்களுக்கு இருக்கிற அந்த சரிசமமான பாகங்களையும் சேர்த்து அந்த 3இல் 1 பாகத்தை மறுபடியும் இந்த 2 சகோதரர்களுக்கும் அந்த 5 சகோதரிகள் மற்றும் தாயார் இவர்களுக்கும் பிரித்து இந்த விடுதலை எழுதி கொடுத்த இந்த 2 சகோதரர்களுக்கு எந்த பாகமும் இல்லை என்று இந்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான சட்ட கருத்து. இதனை இளம் வழக்கறிஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி. வழக்கறிஞர் குணசேகர்.